அண்மை செய்தி. டிடிவி தினகரன் மீது டெல்லி காவல்துறையினர் மேலும் ஒரு குற்றச்சாட்டை சாட்டியிருக்கின்றனர். ஆர்கே நகர் தேர்தல் தேதியை நிர்ணயிப்பதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றதாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. மே 5ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் புகார். காரணமாக 5 என்பது தமக்கு ராசியான எண் என்பதால் அதில் தேர்தல் நடத்த சொல்லுங்கள், அதற்கு முயலுங்கள் என்று டிடிவி தினகரன் கூறியதாக புகார். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் மேலும் 5 பேரை கைது செய்ய வேண்டும் என்கிறது காவல்துறை. டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஹனிகுமார் கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். ஹனிகுமார், விவரம் என்ன? வெங்கட் பிரசாத், அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் இன்றைக்கு சுகேஷ் சந்திரசேகருடைய ஜாமீன் மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அவரது தரப்பில் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவர் தரப்பு வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக இதில் காவல்துறை இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் நடந்ததாக சொல்லி ஒரு சிடி ஒன்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது என்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தெரியவில்லை. அது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் சார்ந்த ஒரு விஷயம். எனவே அதனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படக்கூடாது. குறிப்பாக இதுவரைக்கும், அதாவது 32 நாட்களாக அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டும் அவர் தரப்பு விசாரணையில் அவருடைய வாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் இதுவரைக்கும் காவல்துறைக்கு அவர் தன்னுடைய போதிய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். இதற்கு பிறகும் கூட அவர் தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார். எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். அவரிடம் பாஸ்போர்ட் கூட இல்லை. எனவே அவர் வெளிநாடுகளுக்கு கூட தப்பி சென்று விட மாட்டார். அவருக்கு ஜாமீன் வழங்கல், குறைந்தபட்சம் இடைக்கால ஜாமீனாவது வழங்குங்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு காவல்துறையின் தரப்பில் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, இந்த வழக்கில் இன்னும் விசாரணை முடிவடையவில்லை, விசாரணை இன்னும் தொடர வேண்டியிருக்கிறது, இந்த வழக்கில் மேலும் 5 அல்லது 6 நபர்கள் கைது செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சியங்களை கலக்க நேரிடும். மேலும் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை நாங்கள் உரையாடல் அடங்கிய சிடியை கைப்பற்றியிருக்கிறோம். அதில் டிடிவி தினகரன் சுகேஷிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை பெற்றிருந்தபடி பேசியிருக்கிறார். இவை மட்டுமில்லாமல் ஒத்திவைக்கப்பட்ட, ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான தேதியையும் நிர்ணயம் செய்யும்படி அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 5 தனக்கு லக்கி நம்பர், அதாவது ராசியான எண் என்பதால் மே 5ஆம் தேதி இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதியை நிர்ணயிக்கும்படியும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏப்ரல் 14 மற்றும் 15ஆம் தேதி இரவு இது தொடர்பான உரையாடல்கள் நடந்திருக்கின்றன. அது தொடர்பான தகவல்கள் அந்த சிடியிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது மட்டுமல்லாமல் இரட்டை இலை சின்னம் என்பது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் தேதி தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அந்த தேர்தலிலே அவர்தான் முக்கியமான ஒரு வேட்பாளர், அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட முக்கியமான ஒரு வேட்பாளர். எனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதியும் நிர்ணயிக்கும்படி அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சுகேஷ் இந்த ஹயாத் ஹோட்டலிலே 1.64 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அவை மட்டுமல்லாமல் 4 பேரிடமிருந்து 1.64 கோடி ரூபாய், அதாவது ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் 1.64 கோடி என்கிற வகையில் 4 நபரிடமிருந்து தலா 1.64 கோடி ரூபாய் சுகேஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜாமீன் வழங்குவதற்கு சுகேஷ் தகுதியான ஒரு நபர் அல்ல, அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்கிற கடுமையான ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் காவல்துறையின் சார்பாக. இதன் மீதான உத்தரவு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அனிகுமார், இந்த உரையாடல்ல 5 தனக்கு ராசியான எண் என்பதால் அந்த தேதியில் தேர்தல் நடத்த சொல்லுங்கள் என்பதாக டிடிவி தினகரன் சொன்னது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, அல்லது எதிர்த்தரப்பில் சுகேஷ் ஆம் செய்து விடலாம் அதையும் என்பது போல ஏதாவது சொல்லி அந்த விவரம் வெளிவந்திருக்கிறதா? அது போன்ற விஷயங்கள் எதுவும் காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த கால்கள் அனைத்துமே வாட்ஸ்அப் காலில் செய்யப்பட்டிருக்கிறது. தொலைபேசி மூலமாக செய்வதை காட்டிலும் வாட்ஸ்அப் கால் மூலியமாக செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உரையாடல்கள் அனைத்துமே ஏப்ரல் 14 மற்றும் 15ஆம் தேதி இரவு நடைபெற்றிருப்பதாக அந்த தேதியும் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக லஞ்ச புகாரின் காரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த தேர்தல் தேதி மே 5ஆம் தேதி என்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தினகரன் அதிலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் செய்ய முடியாது என்பதன் காரணமாக அவர் வாட்ஸ்அப் காலிலே அவர் பேசியிருக்கிறார். அதற்கு அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனவாவும் அவருக்கு தொலைபேசி செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார் என்று காவல்துறையின் தரப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இதற்கு சுகேஷின் தரப்பிலே மறுப்பு தெரிவித்து இருக்கிறார்கள். அது போன்று இல்லை, இதற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை, அப்படி எல்லாம் இல்லை என்று தனது மறுப்பு பதிலை சுகேஷின் தரப்பிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட புகார் ஏற்கனவே இந்த வழக்கிற்குள் இருப்பதாக கொள்ளலாமா, அல்லது இனிமேல் தான் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட வேண்டுமா? இல்லை, அதாவது காவல்துறை தங்கள் தரப்புக்கு மேலும் கூடுதலான வாதங்கள் மூலியமாக வலு சேர்க்கிறார்கள். அதாவது இதுவரைக்குமே இருந்த புகார் என்பது
இரட்டை இலை சின்னத்தை அந்த சிம்பலை பெற்றுத் தருவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பது இதுவரைக்கும் இருந்த ஒரு இன்றைக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நபருக்கு அடிப்படையாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டியது என்றாலும் கூட இந்த வழக்கினுடைய தன்மையை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு வழக்கு. இந்திய நாட்டினுடைய மிக உயரிய அமைப்பான தேர்தல் ஆணையத்தோடு தொடர்புடைய ஒரு வழக்கு. மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தொடர்பான ஒரு வழக்கு. அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு நபருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. ஜாமீன் வழங்கினால் இந்த வழக்கினுடைய தன்மையை பாதிக்கும். குறிப்பாக தேர்தல் தேதியை கூட நிர்ணயம் செய்யும்படி அவர் இந்த உரையாடலிலே பேசியிருக்கிறார் என்று தங்கள் தரப்பு வாதத்தை வலு சேர்க்க காவல்துறை இன்றைக்கு இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள்.